அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக தாம்பரம் செங்கல்பட்டு புதிய 4வது பாதை அமைப்பதற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தோட மொத்த நீளம் 30 கிலோமீட்டர். இந்த புதிய 4வது ரயில் பாதை அமைப்பதற்கு சுமார் 757 கோடி செலவாகும்னு மதிப்பீடு செஞ்சுருக்காங்க. இனிஷியலாக இந்த புதிய 4வது ரயில் பாதை 3வது ட்ராக் பக்கத்தில் அமைக்கிற மாதிரி தான் பிளான் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பகுதியில் நிறைய குடியிருப்பு பகுதி, மேம்பாலத்தோட தூண்கள்லாம் வரதுனால இந்த 4வது ரயில் பாதையை ஜிஎஸ்டி ரோட் சைடு, அதாவது ஈஸ்ட் சைடில், அதாவது முதல் ட்ராக் பக்கத்தில் அமைக்கிற மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் ரயில்வே சைட்லேருந்து அஃபிஷியலாக இந்த சைடில் தான் அமைக்க போகிறாங்கன்னு உறுதியான தகவல் இது வரைக்கும் ப்ரெஸ் ரிலீஸில் எதுவும் அந்த மாதிரி நான் கேள்விப்படல. ஆனால் சோஷியல் மீடியா நியூஸ் ரீசெண்டாக வந்த பத்திரிகை செய்தியில் ஜிஎஸ்டி ரோட் சைடில் தான் அமைக்கப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஜிஎஸ்டி ரோட் சைடில் தான் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். 90% இந்த சைடில் தான் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதன்படி ஜிஎஸ்டி ரோட் சைடில் அமைச்சாங்கன்னா எந்த அளவுக்கு இப்போது இடவசதி இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஃபுல் கவரேஜ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களே வீடியோவில் பாஸ் பண்ணி கூட பார்க்கலாம். எந்த பகுதியில் ரோடு பக்கத்தில் வருது, இல்லை எந்த பகுதியில் நிலம் கையகப்படுத்த வேண்டியிருக்கோன்ட்டு நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம். நானும் அந்த பகுதி வரும்போது சொல்கிறேன். இந்த 4வது ரயில் பாதை அமைஞ்சதுன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு தனியாக டெடிக்கேட்டடாக 2 ட்ராக் கிடச்சிரும். அதே மாதிரி லோக்கல் சபர்பன் ட்ரெயினுக்கும் டெடிக்கேட்டடாக 2 ட்ராக் கிடச்சிரும். ஸோ அதனால் தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் கூடுதலான மின்சார ரயில் சேவை இயக்கலாம். எப்படி தாம்பரத்துலேருந்து பீச்சுக்கு மின்சார ரயில் சேவை ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குதோ அதே ஃப்ரீக்வன்சி தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்துலையும் கிடச்சிரும் ஒன்ஸ் இந்த 4வது ரயில் பாதை அமைச்ச பிறகு. ஹோப் வரும் பட்ஜெட்டில் இந்த 4வது ரயில் பாதை அமைப்பதற்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறேன். சுமார் 787 கோடி செலவாகும் சொல்லியிருக்காங்க. அதில் குறைஞ்சபட்சம் ஒரு பாதி அளவு நிதி ஒதுக்குனால்தான் முதற்கட்ட பணிகள் உடனடியாக தொடங்க முடியும். மெயினாக சொல்லணும்னா லேண்ட் அக்வசிஷன், யூட்டிலிட்டி ஷிஃப்டிங், கான்ட்ராக்டரை செலக்ட் பண்ணுறது. ஸோ அந்த பணிகள்லாம் உடனடியாக தொடங்க முடியும். லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குற ட்ராக் தாங்க ஸ்டாப்லிங் லைன். இப்போதைக்கு எலக்ட்ரிக் லோக்கோ பார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அநேகமாக இந்த ட்ராக்கை தான் 4வது ரயில் பாதையாக மாற்றி அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ராக்குக்கு பக்கத்தில் தனியாக ஸ்டாப்லிங் லைன் தேவைப்பட்டால் அமைக்கிற அளவுக்கு இட வசதி இருக்குது. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற காலி இடம் எல்லாம் ரயில்வேக்கு சொந்தமான இடம் தான். ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஆர்கனைசேஷன் குப்தா அவங்க இந்த 4வது ரயில் பாதை அமைக்கணும்னு சொல்லிட்டு ரயில்வேக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 4வது ரயில் பாதைக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் வரும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரயில்வே நிர்வாகம் சார்பாக கான்ட்ராக்ட் இந்த 4வது ரயில் பாதை அமைப்பதற்கு ஆர்விஎன்எல் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்கன்னா பணிகள் கொஞ்சம் வேகமாக முடிப்பாங்க. ஆர்விஎன்எல் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே வர ஒரு நிறுவனம் தான். பார்க்கலாம் ஃபியூச்சரில் எவ்வளோ சீக்கிரத்தில் இந்த பணிகள் முடிக்கிறாங்கன்னு. இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் போதுமான இட வசதி இல்லை 4வது ரயில் பாதை அமைக்கிற அளவுக்கு. ஸோ இந்த பகுதியில் நிலம் கையகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கும்.
இரும்புலியூர் ஃப்ளைஓவரை கடந்து போகிறோம். ஏற்கனவே இரும்புலியூர் ஃப்ளைஓவரை 6 வழி சாலையை அகலப்படுத்தும் பணிகள் வந்து நடக்குது. அந்த பணிகளை முடியும் போது இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குற இந்த சுவரை வந்து இடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். 4வது ரயில் பாதை அமைக்கிற அளவுக்கான இடவசதி கிடைச்சிரும். அது இல்லாமல் புதுசாக இந்த இரும்புலியூர் ஃப்ளைஓவர் கீழே வந்து அண்டர் பாஸும் அமைச்சிருக்காங்க. ரோடு ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறாங்க. மேபி நீங்கள் வீடியோ பார்க்குற இந்த டைமில் ரோடு ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்க ஃபுல்லாகவே. இந்த அண்டர் பாஸ் எதுக்காக அமைக்கிறாங்கன்னா, செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி அந்த பகுதியிலேருந்து வர வாகனங்கள் இந்த அண்டர் பாஸ் மூலமாக யூடர்ன் எடுத்து டுவர்ட்ஸ் பெருங்குளத்தூர் லெஃப்ட் எடுத்து சதானந்தபுரம் இல்லை ஈஸ்ட்டு தாம்பரம் போகிறதுக்கும் இந்த ஷார்ட்கட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் பெருங்குளத்தூரில் வந்து லெஃப்ட்டு போகிற ரோடு சதானந்தபுரம் வழியாக போகிற ரோடு வழியாக தான் அந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வந்து தொடங்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரோடு வழியாக போனீங்கன்னா டேரெக்டாக வந்து ராஜகீழ்ப்பாக்கமில் போய் கனெக்ட் ஆகும். அந்த பகுதி வந்து தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடில் தான் அமைஞ்சிருக்கு. டேரெக்டாக வேளச்சேரி போகிறவங்க இங்கேயே வந்து யூடர்ன் எடுத்து வேளச்சேரி போகலாம். தாம்பரம் உள்ளே போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கும் இந்த அண்டர் பாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பகுதியிலே நீங்கள் பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் போதுமான இடவசதி இல்லை. அந்த பெருங்குளத்தூர் ஃப்ளைஓவர் வந்து பக்கத்திலே வருது. ஸோ இந்த பகுதியில் கண்டிப்பாக வந்து ட்ராக் ரீஅலைன்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் கடந்து போகிறோம். ரைட் சைடில் தான் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் அகலத்தை கம்மி பண்ண பிறகு ட்ராக் ரீஅலைன்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் 4வது ரயில் பாதை அமைக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் வந்து கிடச்சிரும். ஏன்னா நீங்களே பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் சுத்தமாக இடமே இல்லை. பக்கத்துலேயே அந்த ஃப்ளைஓவர் வருதுனால இடவசதி இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த பகுதியில் பிளாட்ஃபார்ம் அகலத்தை கம்மி பண்ண பிறகு இப்போது ட்ரெயின் போகிற இந்த எக்ஸிஸ்டிங் ட்ராக் வந்து ரீலைன்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது பண்ணால் தான் லெஃப்ட் சைடில் 4வது ரயில் பாதையை அமைக்கிற அளவுக்கு இடவசதி இருக்கும். இது குறிப்பிட்ட தூரம் வைக்க தாங்க பண்ண வேண்டியது இருக்கும். பெருங்குளத்தூர் ஸ்டேஷன் கடந்து போகிற இந்த பகுதி வைக்க தான் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இடவசதி இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நடுவில் வர முக்கால்வாசி இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ்லையும் இந்த மாதிரி ட்ராக் ரீலைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த பகுதியில் இடவசதி இல்லையோ அந்த பகுதியில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு ஒன்ஸ் வேலை தொடங்கின பிறகு தான் தெரியும். லெஃப்ட் சைடில் தாங்க ஜிஎஸ்டி ரோட், தாம்பரம் செங்கல்பட்டு ஜிஎஸ்டி ரோட். எப்போவுமே பிஸியாக இருக்கிற ஒரு ரோடு இது. பெருங்குளத்தூர் ஸ்டேஷன் கடந்த பிறகு இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் போதுமான இடவசதி இருக்குது. இப்போ வண்டலூர் ஸ்டேஷன் தான் கடந்து போகிறோம். இந்த பகுதியிலே நீங்கள் பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் சுத்தமாக இட வசதியே இல்லை. வண்டலூர் ஃப்ளைஓவர் வந்து பக்கத்துலேயே வருது. இப்போ ட்ரெயின் போகிற இந்த ட்ராக்குக்கு பக்கத்தில் ஒரு லூப் லைன் இருக்குங்க. ஸோ அந்த லூப் லைனை வந்து மெயின் லைனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ ட்ரெயின் போகிற ட்ராக்கை வந்து 4வது ரயில் பாதையாக வந்து ரீஅலைன்மெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த பிளாட்ஃபார்ம் அகலத்தையும் கம்மி பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 4வது ரயில் பாதையை அமைக்கிற அளவுக்கு சேஞ்சஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி பெருங்குளத்தூரில் அந்த ட்ராக் ரீஅலைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும், அதே மாதிரி தான் வண்டலூர்லேயும் ட்ராக் ரீஅலைன்மெண்ட்டும் பண்ணணும், பிளாட்ஃபார்ம் ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் வந்து 4வது ரயில் பாதை அமைக்கிற அளவுக்கு இடவசதி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் போதுமான இடவசதி இல்லை. இது வந்து டீம் கம்பெனியோட பேக் சைட் வியூ. அது இல்லாமல் பக்கத்துலேயே இன்னொரு ஒரு கம்பெனியும் இருக்குது, ஒரு வீடும் இருக்குது. ஸோ
இந்த பகுதியில் வந்து நிலம் வந்து கையகப்படுத்த வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரத்துக்கு. இப்போ புதுசாக கட்டப்படுற கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தான் கடந்து போகிறோம். லெஃப்ட் சைடில் போதுமான இட வசதி இல்லை, நிலம் வந்து கையகப்படுத்த வேண்டிய நிலைமை வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் அகலத்தை கம்மி பண்ணி இருக்கிற ஸ்பேஸில் 4வது ரயில் பாதை அமைப்பதற்கு பிளான் பண்ணதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போது ஊரப்பாக்கம் ஸ்டேஷன் தான் கடந்து போகிறோம். லெஃப்ட் சைடில் இந்த பகுதியில் கொஞ்சம் தூரத்துக்கு நிலம் வந்து கையகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கும்னு நினைக்கிறேன். கூடுவாஞ்சேரி ஸ்டேஷன் தான் கடந்து போகிறோம். இந்த ஸ்டேஷன்லேயும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் லெஃப்ட் சைடில் ட்ராக் போகிற அளவுக்கு இட வசதி இருக்கும். இல்லைனா ரைட் சைடில் லூப் லைன் ட்ராக் இருக்குது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி ட்ராக் ரீஅலைன்மெண்ட் பண்ணி பிளாட்ஃபார்ம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம், இட வசதி அந்தளவு இல்லை. இந்த பகுதியில் நிலம் கையகப்படுத்த வேண்டிய தேவை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு சின்ன ஆஃப் டாபிக் அப்டேட். கூடுவாஞ்சேரியில் புதுசாக மல்டிப்ளெக்ஸ் சினிமா தேட்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த தேட்டர் பேர் வந்து எம்இஆர் சினிமால். கூடுவாஞ்சேரியில் இருக்கிற அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் பக்கத்தே தான் இருக்குது, ஜிஎஸ்டி ரோட்டில் தான் இருக்குது. கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்கும். 4 ஸ்க்ரீன் கொண்ட சினிமா தேட்டர். அக்டோபர் 27ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கூடுவாஞ்சேரி மட்டும் கிடையாது, பக்கத்தில் இருக்கிற ஊரப்பாக்கம், புத்தேரி, ஆட்டங்குளத்தூர், மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோயில், இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்டாக இந்த சினிமா தேட்டர் இருக்க போகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பெருங்கலத்தூர்லேருந்து மஹிந்திரா சிட்டி இந்த ஸ்ட்ரெச்சில் எந்த ஒரு மல்டிப்ளெக்ஸ் சினிமா தேட்டரும் கிடையாது.
பொத்தேரி ஸ்டேஷனை கடந்து போகிறோம். இந்த பகுதியில் லெஃப்ட் சைடில் போதுமான இட வசதி இருக்குது. இது எல்லாமே ரயில்வேக்கு சொந்தமான இடம் தான். ஸோ அதனால் இங்கே எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ரீகன்ஸ்ட்ரக்ஷனோ ட்ராக் ரீஅலைன்மெண்ட் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். காட்டாங்குளத்தூர் ஸ்டேஷனை கடந்து போகிறோம். இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்களா இல்லைனா வந்து லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு லைன் போகுது. இது வந்து லூப் லைன். மேபி அந்த லூப் லைனை கூட ஃபோர்த் லைனாக மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸ் காலி இடம் வந்து ரயில்வேக்கு சொந்தமான இடம் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து லூப் லைனை கூட ஃபோர்த் லைனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் லெஃப்ட் சைடில் லூப் லைன் வந்து அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பகுதியில் இடவசதி நிறையவே இருக்குது. இப்போது மறைமலை நகர் ஸ்டேஷன் தான் கடந்து போகிறோம். இந்த பகுதியில் போதுமான இடவசதி இருக்குது. ரயில்வேக்கு சொந்தமான இடமே இருக்குது. சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டேஷனை தான் கடந்து போகிறோம். இந்த பகுதியிலையும் போதுமான இட வசதி இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்க்குற ட்ராக் தாங்க லூப் லைன். மேபி இந்த லூப் லைனை கூட ஃபோர்த் லைனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற காலி இடத்துல லூப் லைன் வந்து புதுசாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பகுதியில் பெரிய அளவு நிலம் கையகப்படுத்த வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
பரனூர் ஃப்ளைஓவரை தான் கடந்து போகிறோம். ஏற்கனவே திரும்புலியூர் ஃப்ளைஓவர் மாதிரி பரனூர் ஃப்ளைஓவர்லேயும் மேலே வந்து 6 வழி சாலையை அகலப்படுத்துகிற அந்த பணிகள் வந்து நடக்குது. ஸோ அந்த பணிகள் முடிஞ்ச பிறகு லெஃப்ட் சைடில் இருக்க அந்த காங்கிரீட் சுவர் வந்து இடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் 4வது ரயில் பாதை அமைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இப்போ பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் கடந்து போகிறோம். இது வந்து டபுள் டிஸ்சார்ஜ் பிளாட்ஃபார்ம், ரைட் சைட்லேயும் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்மை மட்டும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அகலத்தை கம்மி பண்ணிவிட்டு இருக்கிற ஸ்பேஸில் 4வது ரயில் பாதையை வந்து அமைக்க முடியும். இந்த பகுதியில் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், ரயில்வேயோட எல்லை கற்கள் வந்து பதிச்சிருக்காங்க. எஸ்ஆர்னு போட்டிருக்காங்க அந்த பவுண்டரி ஸ்டோன். ஸோ இங்கெல்லாம் வந்து இட வசதி இருக்குது. செங்கல்பட்டுக்கு முன்னாடி வர கொலவா ஏரியை தான் கடந்து போகிறோம். லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், அந்தளவு இட வசதி இல்லை. கண்டிப்பாக இந்த பகுதியில் ரயில்வே பிரிட்ஜு தான் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா மண் நிரப்பி ட்ராக் பெட்டு தான் அமைக்கணும். ஆனால் அதுக்கான இட வசதி இல்லை. மொத்தமாகவே இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரயில்வே பிரிட்ஜு தான் அமைக்கணும் 4வது ரயில் பாதைக்கு. இந்த பகுதியில் குறிப்பிட்ட தூரத்துக்கு நிலம் வந்து கையகப்படுத்த வேண்டியது இருக்கும். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற உயரமான இந்த காம்பவுண்ட் வால் வந்து செங்கல்பட்டு இருக்கிற சிறுவர் சீர்திருத்தப்பள்ளி. ஸோ இந்த ஒரு சின்ன பகுதி வரைக்கும் நிலம் வந்து கையகப்படுத்த வேண்டியிருக்கும். மற்றபடி இதெல்லாம் வந்து ரயில்வேக்கு சொந்தமான இடம்தான். ஸோ இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ செங்கல்பட்டு ஸ்டேஷன் உள்ளே தான் என்ட்ரு ஆகிறோம். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாம்பரம் டு செங்கல்பட்டு இந்த செக்ஷனில் குறிப்பிட்ட சில பகுதியில் தாங்க நிலம் வந்து கையகப்படுத்த வேண்டிய தேவை வந்து இருக்குது. முக்கால்வாசி பகுதி வந்து ஏற்கனவே ரயில்வேக்கு சொந்தமான இடமே இருக்குது. முக்கியமாக இடையில் வர ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து ஒன்று பிளாட்ஃபார்ம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லைனா ட்ராக் ரீஅலைன்மெண்ட் பண்ணதுக்கான தேவை இருக்கும். பார்க்கலாம் ரயில்வே சைட்லேருந்து என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்டி ரோட் சைடில் தான் 4வது ரயில் பாதை அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.